3 முறை வந்து பார்த்தோன்னா அபார்ஷன். அதோட மட்டும் இல்லாம மகன் தனுஷ் அவர்களை பற்றி நெப்போலியன் அவர்கள் இப்ப நிகழ்ச்சியாக பேசியிருக்கார். இவ்வளவு நடந்திருக்கு அவங்களுடைய வாழ்க்கையில அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு இந்த விஷயங்கள் நடந்திருக்கு. நெப்போலியனின் மூத்த மகன் தனுஷின் திருமணம் சில நாட்களுக்கு முன்னாடி ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் நடைபெற்றுச்சு. இதுல திரையுலக நட்சத்திரங்கள், உறவினர்கள், நண்பர்கள்னு கலந்துக்கிட்டாங்க. அக்ஷயா என்ற பெண்ணை மணந்திருக்கிறாரு தனுஷ் அவர்கள். இது எல்லாருக்குமே தெரியும். பலரும் தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க. நெப்போலியன் அளித்த பேட்டியில சமூக வலைதளங்கள்ல ட்ரெண்டாக வந்துட்டு இருக்கு. பலருக்கும் இது வந்து நிகழ்ச்சி அடைய வச்சிருக்கு. நடிகர், அரசியல்வாதின்னு பல திறமைகளை கொண்டவர் நெப்போலியன். தனுஷ், குணால் என்ற 2 மகன்கள் இருக்காங்க. அவர்களில் தனுஷுக்கு சிறு வயது முதலே தசை சிதைவு நோய் இருந்திருக்கு. முதல்ல இந்தியாவில் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கு. இதையடுத்து அவரது சிகிச்சைக்காக தனது குடும்பத்துடன் அமெரிக்காவுக்கு செட்டில் ஆகியிருக்கிறாரு நெப்போலியன் அவர்கள். இதோடு மட்டும் இல்லாமல் மென்பொருள் நிறுவனத்தை நடத்திக்கிட்டு விவசாயத்தையும் பார்த்து வந்துட்டு இருக்காரு. சூழல் இப்படி இருக்க திருமணம் நடத்தி வைக்கணும்னு முடிவு செஞ்சிருக்காரு. அதன்படி அக்ஷயா என்ற பெண்ணை தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. நிச்சயதார்த்தம் இந்தியாவில் நடைபெற்ற நிலையில் ஜப்பானில் திருமணம் நடந்திருக்கு. ராதிகா, குஷ்பு, மீனா, கலா மாஸ்டர், சரத்குமார், பாண்டியராஜன் 80s 90s ஸ்டார்ஸ் வந்து ஜப்பான் போயிருந்தாங்க. 2K ஸ்டாரான சிவகார்த்திகேயன் வீடியோ மூலமாக தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருந்தாரு. திருமணத்திற்கு வந்திருந்தவர்கள் தங்குவதற்கு ஹில்டன் ஹோட்டலில் ரூம் புக் செஞ்சிருந்தார் நெப்போலியன். மேலும் திருமணத்துக்காக கிட்டத்தட்ட 20 கோடி வரைக்கும் மொத்த செலவு ஆயிருக்காம். இதற்கிடையே தனுஷின் திருமணத்தை பலரும் விமர்சனம் செஞ்சிருக்காங்க. தனுஷும் நெப்போலியனும் தக்க பதிலடியை வந்து பார்த்தோன்னா ஹேட்டர்ஸ்க்கு கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். தனது மகன் திருமணம் முடிந்த போது மேடையில் நின்றிருந்த நெப்போலியன் அவர்களுடைய கண்களும் கலங்க செஞ்சது. இது எல்லோருக்குமே மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா நிகழ்ச்சியை கொடுத்திருந்தது. திருமணத்திற்கு பிறகு தனுஷும் அக்ஷயாம் தனியார் யூடியூப் சேனல் ஒன்றுக்கு பேட்டி கொடுத்துருக்காங்க. அப்போது இருவரும் பேபி என்று தான் அழைச்சிக்குவோம். ஒருவருக்கொருவர் சினிமா பாடல்களை இன்னும் டெடிகேட் செஞ்சுக்கிட்டு ஆரம்பிக்கல. விரைவில் அது நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தனுஷ் ஒரு இமெயில தான் அவருடைய காதலை தன்னிடம் சொன்னதாகவும் உடனடியாக அதை நான் அக்செப்ட் பண்ணிட்டேன் அப்படின்றத மாதிரியாகவும் அக்ஷயா அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. சூழல் இப்படி இருக்க நெப்போலியன் கொடுத்த பேட்டி இப்போ வைரலாகி வருது, ட்ரெண்ட் ஆகியிருக்கு. எனக்கு திருமணமான புதிதில் என்னுடைய மனைவி ஜெயசுதாவையும் ஷூட்டிங்கிற்கு நான் கூட்டிகிட்டு போயிடுவேன். அவர் தொடர்ந்து பயணம் செஞ்சுக்கிட்டே இருந்ததுனால 3 முறை அவருக்கு கரு கலைஞ்சிருச்சு. 4வது முறை கர்ப்பமான போது எங்கேயும் போகாமல் இருந்தோம். எங்களுக்கு திருமணமாகி 5வது வருடத்தில் பிறந்த குழந்தை தான் தனுஷ் அவர்கள். அதனால் அவர் எப்போதுமே எங்களுக்கு ஒரு பொக்கிஷமான குழந்தையாக தான் நாங்கள் வந்து பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போ அவர் அப்படி சொல்லியிருக்கிறது மிகப்பெரிய அளவில் எல்லோருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா என்னடா இது இந்த அளவுக்கு அவர் பொத்தி பொத்தி தன்னுடைய மகனை வளர்த்துருக்கிறாரே அப்படின்ற மாதிரியான வந்து பார்த்தோன்னா ஒரு நெகிழ்வான ஒரு தருணத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். உண்மையிலேயே ஒரு நல்ல தந்தையாக தன்னுடைய கடமையை வந்து செஞ்சு முடிச்சிருக்காரு நெப்போலியன் அவர்கள். அவருடைய இந்த பாடுபாட்டிற்காகவது தனுஷ் அவர்களுக்கு சீக்கிரமே உடல்நிலை சரியாகும் நம்மளுடைய சார்பாகவும் ஆறுதலையும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படின்றத மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.